பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு. வாங்க, இன்னைக்கு நாம அஞ்சலி ரோஹன்னு ஒரு அழகான தம்பதிய பத்தி பார்க்கலாம். அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைதியா போயிட்டு இருந்துச்சு. அவங்க வீடுனா சும்மா செங்கலால கட்டின ஒரு கட்டிடம் இல்ல. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற, நிம்மதிய பகிர்ந்துக்கிற ஒரு அன்பான இடம். அங்க எப்பவுமே சந்தோஷம்தான். ஆனா வாழ்க்கை நம்மள அப்பப்போ சோதிச்சு பார்க்கும் இல்லையா? அதே மாதிரி அவங்களோட அந்த அமைதியான வாழ்க்கையிலயும் ஒரு சின்ன புயல் மெதுவா உருவாக ஆரம்பிச்சது. ஒரு சாயங்கால நேரம். ஆனா அந்த புயல் வானத்துல வரல, அது ரோஹனோட மனசுக்குள்ள வந்துச்சு. ஆமாங்க, வேலையில ஒரு பெரிய தோல்வி. அதோட பாரத்தோட தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அவன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்தது. அப்படியே உடஞ்சி போய் சொன்னான், நான் தோத்துட்டேன், எல்லாரையும் ஏமாத்திட்டேன். அவனோட ஒவ்வொரு வார்த்தையிலயும் அவ்வளவு வலி, பயம், ஒரு விதமான குற்ற உணர்ச்சி எல்லாம் தெரிஞ்சுது. அப்படி ஒரு புயல்ல சிக்கி தவிச்ச ரோஹனுக்கு அஞ்சலி ஒரு பாதுகாப்பான துறைமுகம் மாதிரி இருந்தா. இப்போ அவ என்ன செய்ய போறா? வாங்க பாக்கலாம். முதல்ல அவ என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்கவே இல்ல. ஏன்னா ஏற்கனவே காயப்பட்டிருக்கிற அவ மனச இன்னும் நோகடிக்க அவ விரும்பல. அதே மாதிரி ஐயோ நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற பயத்தையும் அவன் முகத்துல காட்டிக்கல. அவனோட சுமையில தன்னோட கவலையையும் ஏத்தி அவனை இன்னும் கஷ்டப்படுத்த அவளுக்கு மனசு வரல. அதுக்கு பதிலா அவ என்ன செஞ்சா தெரியுமா? அவன் சொல்றதெல்லாம் ரொம்ப அமைதியா காது கொடுத்து கேட்டா. அவனுக்குள்ள இருக்கிற தைரியத்தையும் வலிமையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தினான். நடந்த சம்பவத்தை பத்தி பேசாம அவனோட நல்ல குணத்தை பத்தி பேசினா. அவ ரொம்ப மென்மையா சொன்னா, இந்த ஒரு தோல்வி நீங்க யாருங்கிறத மாத்திராது. நாம ஒரு டீம். என்ன வந்தாலும் நாம சேர்ந்து பாத்துக்கலாம். பாருங்க, அவளோட இந்த வார்த்தைகள் தான் அவனுக்குள்ள இருந்த மரியாதையும் நம்பிக்கையும் திரும்பவும் கொண்டு வந்துச்சு. சரி, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற மரியாதை அது அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு பாப்போமா? அந்த நிமிஷத்துல அவங்க முன்னாடி இருந்த பிரச்சனை ஒன்னும் மாயமா மறைஞ்சு போகல. அது அப்படியேதான் இருந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனைய பார்த்து வந்த பயம் இருக்குல்ல, அது சுத்தமா போயிடுச்சு. மரியாதையால நிறைஞ்சிருந்த அவங்க வீடு அவங்களுக்கு தைரியத்தையும் அமைதியும் கொடுக்கற ஒரு கோயில் மாதிரி மாறுச்சு. சொல்லப்போனா அதுதான் அவங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற சொர்க்கம். தன்னோட கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியா கொடுத்ததால அஞ்சலி தன்னோட வீட்டையே ஒரு தெய்வீகமான இடமா மாத்திட்டா. அப்ப பாருங்க, ஒரு குடும்பத்தோட உண்மையான பெருமை ஜெயிக்கிறப்போ தெரியறதில்ல, தோத்து போற சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற மரியாதையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீடுதான் தேவர்கள் வாழ்ற உலகத்துக்கு சமம்.